ஒரு நாள் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் நான் தான் பெரியவன் அகந்தை வந்தது. அப்போ சிவபெருமான் முடிவே இல்லாத தீப்பிழம்பா தோன்றினார். சிவன் சொன்னார், என் தலையையோ பாதத்தையோ யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர் என்று கூறினார். பிரம்மா அன்னமாக மாறி வானத்தை கிழிச்சு மேலே மேலே பறந்தார். ஆனா எவ்வளவு உயரம் போனாலும் சிவனின் தலையே தெரியல. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் ஆழமா தோண்டினார். ஆனா எவ்வளவு ஆழம் போனாலும் சிவனின் பாதமே கிடைக்கல. ஆனால் விஷ்ணு திரும்பி வந்து உண்மையை ஒப்புக்கொண்டார், என்னால் காண முடியவில்லை என்று. ஆனா பிரம்மா எவ்வளவு உயரம் போனாலும் சிவனின் தலையே கிடைக்கல. அந்த நேரத்துல ஒரு தாழம்பூ மெல்ல கீழே விழுந்துகிட்டு இருந்தது. பிரம்மா கேட்டார், நீ எங்கிருந்து வர்ற என்று. அந்த தாழம்பூ சொன்னது, நான் சிவபெருமானின் தலையிலிருந்துதான் வர்றேன் என்றது. அதற்கு பிரம்மா, அப்படின்னா எவ்வளவு நாளா விழுந்துகிட்டு இருக்க என்றார். பல ஆயிரம் வருஷமா, பல யுகங்களா விழுந்துகிட்டேதான் இருக்கேன் என்று தாழம்பூ கூறியது. அதை கேட்டதும் பிரம்மாவுக்கு புரிஞ்சுது, சிவனின் தலையை காண முடியாதுன்னு. ஆனா அகந்தை அவரை விடல. பிரம்மா தாழம்பூவிடம் சொன்னார், நீ என் சாட்சியாவா? நான் சிவனின் தலையை பார்த்தேன்னு சொல் என்று. அந்த மலரும் பொய் சாட்சிக்கு சம்மதிச்சது. அப்போ சிவபெருமான் அக்னி ஸ்தம்பத்திலிருந்து தன் உண்மை ரூபத்தில் தோன்றி சொன்னார், பிரம்மா, நீ என்னை காணவில்லை, ஆனா பார்த்ததாக பொய் சொன்னாய். இனிமேல் உனக்கு பூமியில் வழிபாடு இல்லை. தாழம்பூ என் பூஜைக்கு இனி வரக்கூடாது என்று சாபம் கொடுத்தார். அந்த ஒரே பொய் சாட்சியால்தான் இன்றைக்கு வரைக்கும் பிரம்மாவுக்கு தனி கோவில் இல்லை. தாழம்பூ சிவன் பூஜைக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. உங்களுக்கு சிவனை அடையணும்னா உண்மையோட நெருங்குங்க, பணிவோட தலை வணங்குங்க, அகந்தையை விட்டுவிடுங்க. சிவபெருமானின் அருள் கிடைக்க இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.